வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ல்ஸ் கனாட் கைண்ட் டு பி வட்டாக்கு அப்படின்ற அனிமையோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவலோட க்ளோசிங் செரிமனி தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக அந்த ஸ்டேஜ் ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தனித்திறமையை வந்து பார்த்தீங்கன்னா காட்டினுக்கிறாங்க. இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துனுக்குறான். எப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக பண்ணுகிறாங்களே அப்படி சொல்லி பார்த்துனுக்குறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் இந்த இடத்துட்டு கிளம்புனா பார்த்தாலும் அது முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருந்தே ஆகணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட ரூல்ஸு. கம்பல்சரி எல்லா அட்டண்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசனை இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ ஹீரோவை கூட்டினே வரா. எப்பா நான் உன்னை தான் தேடினேன் தெரியுமா, நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ண ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சரி சரி, எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்கே தானே இருக்கிற, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டேஜில் ஏற போகிறேன். அதனால் நீ இந்த இடத்துலயே இரு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஜில் ஏறி உனக்கு சீக்கிரட்டாக ஒரு சிக்னல் தருவேன் அப்படின்னு வந்து தான் சொல்லுது. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சேமிச்சாக்கு. அப்படின்னா நீ என்ன ஜெயிச்சிட்டியா என்ன, உனக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா உனக்கு வின்னர்ஸ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். இதை கேட்டோன்னையும் இல்லை இல்லை வின்னர்ஸ் எல்லாம் யார் எப்படிலாம் தெரியல, பட் ஆனால் என்ன ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க அதனால் நான் அவங்க போகிறோம், நானும் அம்மனும் வந்து தான் போவோம். ஸோ அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருந்து எங்கள் 2 பேரையும் பாரு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேருந்து உன்னை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ அந்த இடத்துக்கு கிளம்பிடுறான். ஹீரோ கொண்டையும் சரி ஜாலியாக இருந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அதாவது அவன் அந்த லைப்ரரி இருக்கும்போது எல்லாரும் பேசுறது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஜோடியாக சேர்றவங்க அவங்க நிஜமாக டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பார்த்து சமசோகம் மாறான். ஐயோ நான் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ பதட்டமாக இருக்கிறேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அவனுக்கே ஒன்றுமே புரியாமல் நின்றுங்கிறான். அப்போ கரெக்டாக கே வந்து பார்த்தீங்கன்னா அவனை தேடின்னு வரா. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக கே நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு போக ரெடி ஆகலையா கேட்குறான். இதை கூட நீ கே அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கே ஜெயிச்சு அந்த கிட்டர்மேன் பொம்மையை எடுத்து காட்டுறா. இதை பார்த்தோன்னையும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொடுக்குற ரியாக்ஷன் கொடுக்காம லைட்டாக தான் கொடுக்குறான். கேட்க ஒன்றும் புரியல. என்னடா நீ இவ்வளோ சோர்வாகிறியே, என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு அடி வந்து பார்த்தா கேட்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோ இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு வந்து பார்த்தா நான் வேறு என்னவோ மைண்டில் யோசிச்சிருந்தேன் அப்படி வந்து தான் சொல்கிறான். இதை பார்த்தோன்னே என்ன அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க, கிளிட்டர் மானை விட உனக்கு மைண்டில் அப்படி என்னடா ஓடுது அப்படி வந்து பார்த்தா கேட்குறா. நீ எனக்கு இப்போ சொல்லியே ஆகணும், அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ கிளிட்டர் மானை விட அது உன் மைண்டில் இருக்கே அப்படி வந்து பார்த்தா கேட்குறா. இதை கேட்டோடனே ஹீரோ அது வந்து என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒட்டாக்கு அப்படி சொல்கிறான். இதை கிட்டோடனே கேவும் ஆமாம் ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடம்லாம் சுத்தமாக பிடிக்காது, எனக்கு இந்த நாய்ஸியான இடம்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படி சொல்லுங்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோக்கு சீரியஸ் ஷாக்கு. என்னடா அப்படி பார்க்குறேன் கேட்டோடனே நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கோம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே கேக்கு ஸ்ரீகாண்டா ஜாய் நான் முதல்ல ஒட்டாக்கவே கிடையாதுடா, முதல்ல நான் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை கேட்டோடனே தான் ஹீரோ ஆமாம் நீ இப்படி தான் நடந்துக்கணும் சொல்கிறான். டேய் நீ என்ன நான் இப்படி தான் கற்றுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்கிற, நான் அப்படி கிடையாதுடா, நான் ஒட்டாக்கவே கிடையாது அப்படி சொல்லுங்கிறா. சரி எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு, நான் ஸ்டேஜ்லேருந்து பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு கே சொல்லி இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேவை கூப்பிட்டுறா. உடனே கே வந்து நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்புறா. அப்போனே அவள் கிளம்பும்போது ஏன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகா இருக்கான், எதனா வந்து பார்த்தீங்கன்னா நந்துதான் அடி வந்து பார்த்தீங்கன்னா கே நினச்சினே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகிறான். பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ் போட்டிக்கான வின்னர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிஎஸ் சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்னு வந்து ஒரு பொண்ணை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்சண்ட்டு, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியலைங்கிறதுனால அவளால் நம்ம இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்டு செகண்ட் ப்ரைஸு அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லும்போது டப்புன்னு அந்த பையன் குரூப் வந்து செகண்ட் ப்ரைஸு அது மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு ப்ரைஸு. இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது, ரொம்பவும் கொஞ்சமான 1 ஓட்டு 2 ஓட்டு தான் வித்தியாசமாக இருக்கும். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பாப்புலர் கொண்டவங்க தான். ஸோ அதனால் நம்ம 2 பேரும் ஒன்றா கூப்பிட்ருவோம் அப்படி சொல்லி பார்த்தா கூப்பிட்றாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கே அது மட்டும் இல்லாமல் கொட்டக்கோவன் தான். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ இச்சிச்சி இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ரோடைய ஃபஸ்ட்டு ப்ளேஸை வாங்கியிருக்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கே அமானி இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளேஸாக வாங்கியிருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வரப்போறான்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் வந்து, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போயிட்டே இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்படியும் இச்சிச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர்ஸுக்கான பிளேஸ் வந்து சொல்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் வந்து பார்த்தா செம்ம எக்ஸைட் ஆகுறாங்க. ஹீரோ இதை பார்த்து வந்து பார்த்தா செம்ம சோகமாகறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடி நிற்க வைக்கிறாங்க. தேடு வந்தவங்க தேடு,
செகண்ட் வந்தவங்க செகண்டு, ஃபஸ்ட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டுன்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்க்குறான் ஸ்டேஜ்லேருந்து ஹீரோ பார்க்குறான் அவங்க எல்லாரையும் கீழ இருந்து. பார்த்தீங்கன்னா, கொட்டகைக்கு கேரக்டருக்கு ஏத்த மாரி ஒரு பையனும், கேரக்டருக்கு ஏத்த மாரி ஒரு பையனும் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்து செம சோகமா வரான். பட் ஆனா, அவன் மறுபடியும் அதெல்லாம் பார்த்து ஹாப்பி தான் வரான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி அவங்களுக்கு செட் ஆகுற மாரி ஒரு பையன், செட் ஆகுற மாரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானே அப்படி சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு முதல்லயே தெரியும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவங்க என்னோட டிஃப்ரெண்ட் வேர்ல்டுல வாழ்றாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டோக்கோவோடைய பேக் பெஞ்ச்ல உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தற்செயலா தான் நடந்தது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கேக்கு கிட்டமான புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, தற்செயல் தான். நாங்க மீட் பண்ணியிருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தற்செயலான ஒரு விஷயம் தான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சான். இதேமாரி அங்க அவங்க 2 பேரும் ஷைன் ஆகுற ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்ம சோகமாயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துட்டு கிளம்புறான். கொட்டோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, மேலேருந்து பார்க்குறான். என்ன அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டாகூ நான் காணோமே! அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் விட்டு கீழ இறங்கும்போது தேடின்னு இருக்கிறா. எங்க இவன்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் போயிட்டானோ! அப்படி சொல்லிட்டு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடியறாங்க. ஏகே, அமானியே சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவலா எதிர்பார்த்திருந்த நம்மளுடைய ஃபயர் ஒர்க்ஸ் ஷோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிரவுண்டுக்கு போறானுங்க. கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செம ஜாலியா இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வித்தைகளெல்லாம் காட்டுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செம சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல என்ஜாய் பண்ணுகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோக்கு டாக்கியோட ஞாபகமாவே இருக்குது. டாக்கியா எங்க போனான்னு யோசிச்சுனுக்குது. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கியாக்கு டிஎம் பண்ணாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளே பண்ண மாட்றான். பார்க்கவும் மாட்றான். இத பார்த்தோன்னே கொட்டோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெசேஜ் பண்ணா ரிட்டர்னுக்கு மெசேஜ் பண்ணுவானே! இப்ப என்ன? நான் கொஞ்சம் கூட இவன் இத பார்க்க கூட மாட்றானே! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டோக்கு ஒண்ணுமே புரியல. அப்போனே பார்த்தீங்கன்னா, கொட்டோக்கோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாயு அவ வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லைன்ல நிக்க வச்சுக்கிறா. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஒர்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டோக்கோவ கூப்பிடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைன்ல நில்லுங்க அப்படி சொல்லி. இத பார்த்தோன்னே கொட்டோக்கோ இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் கூடயும் பார்க்க விருப்பம் இல்ல சொன்னாலும், அவங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக்காவது குத்தாகணும்" அப்படி சொல்றா. ஆனா கொட்டோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டோக்கோ அவங்க ஃப்ரெண்ட் மாயு கிட்ட கேட்கிறா. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபயர் ஒர்க்ஸுக்கு வந்தானே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறா. இத கேட்டோனே அவங்க ஃப்ரெண்ட் ஆமா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்ட் வரவே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூலு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஃபயர் ஒர்க்ஸுக்கு அதெல்லாம் பிடிக்காத ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுலருந்து தப்பிக்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு வந்து தான் சொல்றா. இத கேட்டோனே கொட்டோக்கு ஒண்ணுமே புரியல. அடடே என்னடா இது? ஒரு வேளை அவனுக்கு வந்து இது மாரி இடம் பிடிக்காதனால போயிட்டானா என்ன? பட் என்னதான் அவனுக்கு பிடிக்கலனாலும், இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தள்ளி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போற அளவுக்கு அவன் அவ்வளவா முட்டாள் கிடையாது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டோக்கோ யோசிச்சுன்னுக்கிறா. உடனே அவங்க மாய் ஃப்ரெண்டு சீக்கிரமா வா அப்படின்னு வந்து கூப்பிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டோக்கோ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கை குடுத்துட்டே போயின்னுக்குது. ஹலோ வெல்கம். ரொம்ப நன்றி என்ன கூப்பிட்டதுக்கு. ஆனா வர முடியாது அப்படி சொல்லி வந்துங்குது எல்லாரையும் பார்த்து. அட ச்சே! அவன் இப்ப எங்க போயிருப்பான்? அவனுக்கு ஒரு வேளை எதனா ஆயிடுச்சா அவனுக்கு? அவன் அவன் நெனப்பாவே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டோக்கோ நெனச்சுன்னுக்கிறா டாக்கியாவே. அப்போ உடனே கேவ காட்டுறாங்க. கே வந்து பார்த்தீங்கன்னா, கேவோட ஃப்ரெண்டு அந்த ஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டாக்கு எப்படி லைன்ல நிக்க வச்சுக்கிறாங்களோ, அதே மாரி நிக்க வச்சுக்கிறா. கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபயர் ஒர்க்ஸ் கூப்பிடலாம் லைன்ல நில்லுங்க சொல்லி. இத பார்த்தோனே கே இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் கூடயும் நான் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்க்க மாட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் அனுப்பி விடு. ஏன்னா இவன் நிக்கத்தே வேஸ்ட் அப்படி சொல்லிடுறா. இத கேட்டோனே அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்ற நீ? அடி வந்து பார்த்தீங்கன்னா, செம ஷாக்கா வரா. உடனே அவளுக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துட்டு, ஓஹோ! இப்பதான் புரியுது. நீ வந்து பார்த்தீன்னா, இச்சிச்சி கூட தானே பிளான் போட்டுருக்க. இது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வினோதமா பார்க்குறா. இத பார்த்தோனே என்ன சொல்ற? ஏன் அதுக்கு வினோதமா பார்க்குற? அப்படின்னு கேட்குறா. எனக்கு தெரியும். நீங்க வந்து பார்த்தீன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டாக் கூட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டேன் சொன்னோனையும், கேட்க ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற? அப்படின்னு கேட்குறான். ஆமா, இந்த மாரி காலத்துல இது மாரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தான் அப்படி சொல்லுங்கிறான். இத பார்த்தோனே அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரையும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அனுப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ கத்தின்னு ஏய் கவலைப்படாத. உனக்கோசரம் நான் என்ன வேணா செய்வேன். நீ என்ன கேட்குறீனோ அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லுது. இத கேட்டோனே உடனே அப்படின்னா சரி இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அடிச்சு தோத்து அப்படின்னு வந்து சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு கொட்டோக்கோ தான் வரா. கொட்டோக்கோ வேகமா வந்து இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டாக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா காணோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்டி கேட்குறா. இத கேட்டோனே என்ன சொல்ற? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸ் ஆவு. ரிலாக்ஸ் ஆயிட்டு என்ன சொல்ற வேற முழுசா சொல்லு அப்டி சொல்றா. இத கேட்டோனே கொட்டோக்கோ சொல்றா. இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டேஜ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன தேடி பார்த்தா அவன் கிடைக்கவே இல்ல அப்டின்னு வந்து சொல்றா. இத கேட்டோனே இல்ல அவன் இங்க எங்கனா தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம நீ அவனுக்கு டிஎம் பண்ணி பார்த்தியா? அப்டின்னு வந்து கேட்குறா. இத கேட்டோனே கொட்டோக்கோவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா பார்க்கவே இல்ல. அது வேற இல்லாம நான் இந்த கிரவுண்ட் ஃபுல்லாவே தேடிட்டேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா இல்லவே இல்ல அப்டி சொல்றா. இத கேட்டோனே அப்படியெல்லாம் இருக்காது. கண்டிப்பா அவன் இங்க தான் இருப்பான் அப்டின்னு சொல்றா. அப்போ உடனே கொட்டோக்கோ
நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வித்தியாசமாக நடந்துதா, நீ அதுமாரி எதனா அவனுக்கு சொன்ன மாதிரி நீ கேட்டியா அப்படின்னு வந்து கேட்குறான். இதை கேட்டவொடனே இல்லையே அவன் எதுவும் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறான். அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னான் இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கலையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு செட் ஆகல அடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தான் அடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்டவொடனே கொட்டகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஷாக் ஆகிட்டு ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் பதற ஆரம்பிக்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அவன் கண்டிப்பாக இங்கே எங்கன்னா தான் இருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனை தேடணும் அப்படி சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் யோசிக்கிறான். ஆமாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருந்தான், ஒருவேளை எதனா ஒரு காரணமாக இருக்குமோ, ஏதாவது அவனுக்கு நடந்துச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவள் ஃப்ரெண்டு ஷியோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக போகணும் அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஒரு மாதிரி பார்க்குறா. ஏய் நிஜமாக தான் போகணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே நீ சீரியஸ் சொல்கிறனா கண்டிப்பாக போ அப்படி சொல்கிறா. உடனே சரி நீ இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கோ, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீ எல்லாருக்கும் காட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொட்டக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடி அலையிறாங்க. அதே சமயம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துக்கிறான். பார்த்தீங்கன்னா நான் தான் ஒரு முட்டாள், நான் ஏன் இதுமாரி இருக்குன்னு தெரியல, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இது இப்படி தான் தெரியும், பட் ஆனால் நான் ஏன் இதுமாரி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அவங்க என்கிட்ட பேசுனாங்கன்றதுக்கோசம் நான் ஏன் இது மேலே நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சிட்ருக்கான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோனர் ஒட்டாக்கு லைஃப்க்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுக்கிறான். இப்போ அவங்க இல்லைனா நான் வெறும் நார்மலான ஒரு அனிமே விரும்புகிற ஒரு தனியாக இருக்கிற ஒரு ஒட்டாக்கு பையன் மட்டும்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுக்கிறான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தேடினுக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்துருக்குறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வரைஞ்சி போட்ட அந்த டிராயிங் எல்லாம் பார்த்துச்சுங்கிறான். இந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண நினச்சேன், பட் ஆனால் மறந்துட்டேன். இந்த டிராயிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கையாலேயே கஷ்டப்பட்டு செஞ்சு தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா நானே கையால் மேக் பண்ண ஒரு ஓரிகாமி அடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிங்கிறான். இந்த கிட்டார் பொம்மையை நான் தான் செஞ்சேன் அடி வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சாலே பேசினுக்கிறேன் அதெல்லாம் பார்த்து. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோவும் வந்து பார்த்தீங்கன்னா தேடினுக்கிறாங்க ஹீரோவை. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொட்டோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹீரோ செல்ஃபி தர அதை பார்க்குறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடவும் கொட்டோக்கூட ஸ்பெண்ட் பண்ண எல்லா ஃபோட்டோவும் வந்து பார்க்குறான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோவும் வந்து பார்த்தீங்கன்னா தேடினுக்கிறாங்க ஹீரோவை. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறான். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக 2 பேரும் ஒன்றா சுற்றின இடம், அது மட்டும் இல்லாமல் கொட்டகை கூட ஷார்க் மூவி போயிட்டு அவங்க காஸ்ப்ளே பண்ண ஃபோட்டோஸு அப்படி வந்து பார்த்தா பார்த்துக்கிறான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தேடினுக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தா அந்த ஃபோட்டோஸை பார்க்குறான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே காட்டுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி நடக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக அழுவ ஆரம்பிச்சிடறான். நான் ஒரு முட்டாள், நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிடறான். ஹீரோ வந்து ரொம்ப நேரம் அழுதுட்டுக்கப்புறம் நான் ஏன் இது மேலே நினைக்கிறேன், இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டமானோட இவங்கள தான் ரொம்ப பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட போய் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஃபுல்லாக தேடி முடிச்சுட்டு என்ன இவன் எங்கே பண்ணான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனை சுற்றி தேட ஆரம்பிக்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோவும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல ஜாயின் பண்ணி என்ன அவன் ஒருவேளை காணோம் எங்கே போயிட்டான்னு தெரியல அப்படின்னு பேசினுக்கிறாங்க. அப்போ உடனே கொட்டோக்கோ அவன் வந்து ஒரு வேளை வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்னு தான் சொல்கிறான். இது கிட்ட கண்டிப்பாக கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கணும்னு சொன்னதுக்கப்புறமும் அவன் இதுமாரி ஸ்கூலை ஏமாற்றிட்டு போகிற அளவுக்கெல்லாம் கெட்டவன் கிடையாது அப்படி வந்து ஏமாத்துறவன் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு இடம் தோணுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து கிரவுண்டில் பார்க்குறான் கொட்டாக்கோவையும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை எங்கடா தேடினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷியோ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயி பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஷியோ கிட்ட கேட்குது ஏன் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கவும் காணும் காணுமே சொல்லி. இதை கேட்டோடனே அந்த பொண்ணு எனக்கு தெரியாது சொல்லுது. இதை கேட்டோடனே ஹீரோ டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக எங்கேயோ ஓடுறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓடும்போது நினச்சின்னு போகிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்ம 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வர்றான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே வரான் பார்த்தீங்கன்னா அவனோட கிளாஸ் ரூமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓடி போய் அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த க்ரீன் ரூமுக்கு போகிற அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த துணியை விலக்கி வந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோவும் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றில சரியான ஷாக்கு. உடனே ஹீரோ நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறான்.
இதை கேட்டோடனே கொட்டாக்கோ ஆமாம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். சரி நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க ஒட்டாக்கு கூன், உனக்கு என்ன ஆச்சு? அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நான் பண்ண டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ மெசேஜ் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொட்டாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறான். இதை பார்த்தோன்னே டாக்கியா ஆமாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது அடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தோணவே ஆரம்பிச்சுது. நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் வாழ்றீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்க ஆரம்பித்தேன். இது வந்து அப்பத்துலேருந்து மட்டும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பழகுனதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டு நாங்கள் 2 பேரும் சரியான ஷாக்கு. நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கிறீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து ஒருத்தியான ஒரு பர்சனே கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவங்க 2 பேருக்கும் சரியான ஷாக்கு. அவங்க 2 பேரும் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்ல வர அப்படி கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ இல்லை நான் மன்னிச்சிரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல வரல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ பதறான். இதை கேட்டோன்னே அவங்க 2 பேரும் இல்லை நீ வந்து பதற தேவையில்ல, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஓட மாட்டோம், அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்லு, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் சரின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இன்னும் நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டமான மாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக செய்யறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கவும் ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை கேட்டோன்னே கேவும் ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சரியான ஷாக் ஆகிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டு ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அப்படி சொல்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் வேணும் அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செம்ம ப்ளஷ் ஆகிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ஆகிட்டு ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வேணும் அப்படின்னு தான் சொல்கிறா. இதை கேட்டு வட்டாக்கும் எஸ் ப்ளீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறா பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு கொட்டாக்குடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாங்க அவங்க கூட சேர்ந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலான்ட்டு. ஆனால் அவங்க எங்கே தேடி கிடைக்கலன்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் கேட்குறாங்க ஷியோ கிட்டேயும் மாயி கிட்டேயும். ஆனால் வந்து அவங்க 2 பேரும் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கொட்டாக்கு 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியாது, நம்ம என்ன வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே கொட்டாக்கோ இல்லை நம்ம வந்து எங்கேயும் பார்த்தோம்ல இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே கேவும் ஆமாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போக விருப்பமே இல்லை, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாக இருக்கும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போகிறது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தியாக நான் மாறுவேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷை ஆக மாட்டீங்க, எம்பாரஸே ஆக மாட்டீங்க அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 பேரும் ஹீரோட மண்டியிலே தட்டிட்டு இது ஒன்றே நீ ஒர்த்தியா இல்லையாங்கிறத பொறுத்து கிடையவே கிடையாது, நீ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி நீ சேஞ்ச் ஆகிற அதுமாரி பண்ணுற இதுமாரி பண்ணுற கெத்தாக வர நினச்சேன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் உனக்கு இச்சிச்சி வந்து மூஞ்சிலே குத்துவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ சொல்லுங்கிறா. அப்போ நீ ஹீரோ ஐயோ குத்து விட்னா எனக்கு பயமாச்சு ஐயோ அப்படின்னு வந்து பார்த்தா அவகிட்ட கிண்டல் பண்ணிக்கிறான். அப்போ வந்து பார்த்தா அவங்க ஜாலியாக சிரிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளில எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸை மெமரியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மித்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா கையை கொத்துக்கிறாங்க. அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொட்டக்கோட கையை பிடிச்சினுக்கிறான். அதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா கேவோட கையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிங்கிறான். பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கொட்டக்கோட கையும் கேவோட கையும் சேர்ந்து பிடிச்சினுக்கிறான். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சினுக்கிறாங்க மாற்றி மாற்றி. அப்போனே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ வந்து போய் கிட்ட சொல்கிறா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமர் மாரி நடக்க ஆரம்பிக்குது, இது அந்த மித்துப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி கேட்குறா. இதை போட்டு நீ கேட்க சேஷாக்கு என்ன அப்படி நடக்குமா, ஆனால் அது உனக்கு பரவாயில்லையா அப்படி கேட்குறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல என்ன மித்து அடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் அந்த மித்தை பற்றி தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் முடிச்சுக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலாக முடிஞ்சிட்டு மறுநாள் ஹீரோட வீட்டில் தான் கட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தலையில் தடவி அவனுடைய
அவனுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிறான். மாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து வரும்போது நினைக்கிறான், ஆஹா கே என்னை பார்த்துட்டு நீ செம கூலாக இருக்க, உன்னுடைய ஹேர் ஸ்டைல் செம சூப்பராக இருக்குது அப்படி சொல்லுவான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களாம் உன் ஹேர் ஸ்டைல் செம்ம கூலாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறான். ஆஹா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் செய்ய வரான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கெத்தா அதேமாரி நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் உள்ள போனால் கே வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு நார்மலாக குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே டாக்கே கொண்டே புரியல, என்ன இவன் சுத்தமாக கவனிக்கலையா அப்படின்னு வந்து யோசிக்கிறான். அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. ஐயோ நான் என்ன இதுமாரி அவங்க என்ன கவனிப்பாங்க நினச்சேன், ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை, என்னை பார்க்க கூட இல்லையே அவங்க அப்படின்னு பார்த்தா நினைக்கிறான். சே நான் தான் இதுமாரி நினச்சிட்ட போல, இதுமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானே பல்ப் பண்ணினே இருக்கிறேன். அது வேறு இல்லாமல் எனக்கு தலைகர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த கொட்டாக்கோ, ஏய் இது என்ன உன்னோட நியூ ஹேர் ஸ்டைலா, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுகிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்கும், ஆமாம் ஆமாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கவனிக்கிறேன் உன்னோட நியூ ஹேர் ஸ்டைல், நீ என்ன ஏன் இதுமாரிலாம் மாற்றி வச்சுக்கிற அப்படின்னு வந்து கேட்குறா. பொண்ணே கொட்டாக்கோ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீ டச்சப் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, இதை விட நீ இன்னும் கொஞ்சம் சூப்பராக மாற்றலாம் தெரியுமா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்துனுக்குறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசினுக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதை யோசிச்சுக்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் ஒருத்தையும் வேணா மாறுவேன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறான். அது வேறு இல்லாமல் நான் கண்டிப்பாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ என்னமோ யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக அப்போ அவங்க 2 பேரும், ஏய் ஒட்டாக்குக்கோ நீ என்ன யோசிச்சுட்டே இருக்க கம்மான், நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் 2 பேரும் சொல்கிறத கேளு அப்படின்னு வந்து தான் சொல்கிறாங்க. அப்போ நீ ஹீரோ, ஆமாம் பொண்ணுங்க எப்போ ஒட்டாக்கு கிட்டலாம் கைடாக வந்திருக்காங்க ஹா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கேனாட் கைண்ட் டு பி ஒட்டாக்கு அப்படின்னு தான் வந்து டாக்கே சொல்கிறான். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் 12 முடியுது, சீசன் 1 முடியுது. சீசன் 2 போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ்.